ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் எங்கள் மகிழ்ச்சியாய் ஆசீர்வாதமாய் இருப்பீர்களாக. காலை ஆராதனை 6 மணிக்கும் 9 மணிக்கும் நடைபெறுகிறது. வேகமாய் நீங்கள் கடந்து வாருங்கள். கடந்த ஞாயிற்றுக்கிழமை காணப்பட்டது போல 6 மணிக்கெல்லாம் ஆலயத்தை நிரப்பி விடுங்க. கர்த்தர் வந்து உங்களை நின்றாய் ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக, துதிக்கிறவர்களாக இருப்பீர்களாக, சாட்சி சொல்லுகிறவர்களாக இருப்பீர்களாக, உங்களுடைய சாட்சி மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தக்கதாக வாழ்வீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 29ஆம் சங்கீதம் தாவீதின் சங்கீதம் என்று சொல்லப்படுகிறது. அந்த சங்கீதத்தினுடைய ஆரம்ப வசனம் என்ன சொல்லி தெரியுமா? தேவபுத்திரரே, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, உங்களை எல்லாரையும் பார்த்து சொல்றேன், தேவபுத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். தேவனாய் கர்த்தரை சொன்னார், என்னுடைய மகிமையை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். கர்த்தருக்குரிய மகிமையை கர்த்தருக்கு செலுத்துங்கள், கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தரை தொழுதுங்கள். இந்த காலை வேளையில அப்படி செய்யத்தக்கதாக தேவனாகிய கர்த்தர் நம்ம ஒவ்வொருக்கும் உதவி செய்வாராக. அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார் என்று கேட்டால், கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கேதுரு மரங்களை முறிக்கிறது. லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். தேவனாகிய கர்த்தர் அப்படி செய்கிறது மாத்திரமல்ல, கடைசியில ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறது. கர்த்தர் ஜலப்பிரளயத்தின் மேல் வீற்றிருந்தார், கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். அதை சொல்லி கடைசி வசனத்தில் சொல்லி, அதான் முக்கியமா நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், தமது ஜனத்திற்கு சமாதானம் அருள்வார், தமது ஜனத்தை அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு நீங்கள் மகிமை செலுத்தினீர்களானால், கர்த்தருக்கே அதை செலுத்தினீர்களானால், பரிசுத்த அலங்காரத்தோடு இன்றைக்கு கர்த்தரை தொழுது கொள்வீர்களானால், தேவன் என்ன செய்வார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்கள் கர்த்தருடைய ஜனம். பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்கிறவர்கள் அவருடைய ஜனங்கள். அவருடைய ஜனங்களுக்கு கர்த்தர் என்ன செய்வார்? கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு முதல்ல பலன் கொடுப்பார். இந்த காலவேளையில் நீங்கள் பலவீனத்தோடு ஆலயத்துக்கு வருவீர்களானால் உங்களை கர்த்தர் பலப்படுத்துவார். இரண்டாவதாக, கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருள்வார். இன்றைய உலகத்தில் சமாதானத்துக்கு காசு கொடுத்தாலும் கூட கிடைக்காது. ஆனால் தம்முடைய ஜனத்திற்கு கர்த்தர் தம்முடைய சமாதானத்தை தருகிறார். அவர் சொன்னார், என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக சமாதானம் அருள்வார். மூன்றாவதாக, அவர்களை ஆசீர்வதிப்பார். இயேசுநாதர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது 2 கரங்களையும் உயர்த்தி தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் ஆசீர்வதிக்கிற கரங்கள் உயர்த்தப்பட்டவைகளாக இருக்கிறது. ஸோ இந்த காலவெளியில இந்த வார்த்தைகளை உங்களுக்கு கர்த்தர் அனுபவமாக்கி தருவாராக. பரிசுத்தமுள்ள பிதாவே, நல்ல தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் உமக்கு மகிமை செலுத்த பரிசுத்த அலங்காரத்தோடு போய் தொழுது கொள்ள, கடந்த வாரம் நாங்கள் கேட்டது போல ஆலயம் விளையாட்டு ஸ்தலம் அல்ல, ஆராதிக்கிற ஸ்தலம். பரிசுத்த அலங்காரத்தோடு போய் தொழுது கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் அப்படி செய்யும் போது உடைய வசனத்தின்படியே உடைய ஜனத்திற்கு நீர் பலன் கொடுப்பீர், சமாதானம் கொடுப்பீர், உங்களை ஆசீர்வதிப்பீர். இதை நாங்கள் சொந்தமாக்கிக் கொள்ள இந்த நாளிலே எங்களுக்கு கிருபை தாரும். துதிகனம் எல்லாம் உமக்கே, இயேசுவின் நாமத்தில் ஆமென். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், சமாதானம் அருள்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you abundantly again and again and again and again. Amen.